என் தமிழ் மக்களுக்கு வணக்கம். கொஞ்சமாக இன்னைக்கு எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிப்போம். எம்ஜிஆர் அவர்கள் பெரிய கொடைவள்ளல், பெரிய அருமையாக அதை சாதிச்சார், இதை கொண்டு வந்தார், இந்த புண்ணாக்கெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அவருக்கு உண்மையாகவே மாஸ் இருந்தது. மக்கள் அவரை விரும்பினாங்க. அதனால தான் ஏடிஎம்கே அவர் மூஞ்ச வச்சிருந்தது. இல்லை, எம்ஜிஆர் ஆரம்பித்தது ஏடிஎம்கே, ஸோ அவர் மூஞ்சதில் இருந்தது. இன்னைக்கு தாவேக்காவும் எம்ஜிஆர் மூஞ்சை தான் வச்சுக்கிட்டு அலையுது. எம்ஜிஆர் எப்படின்னா 1000 ரூபா செலவு பண்ணுவார், யாருக்காவது கொடுப்பாரு, அதுக்கு 10,000 ரூபாய்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேடிப்பார், விளம்பரம் தேடிப்பார். அவர் விட்டு போன ஒரு எச்சம் தான் இன்னைக்கு நின்றுக்கிட்டு வாய்க்கிலேயே நான் பார்ன் கிறிஸ்டியன்னு பேசுது. ஜேபிஆர்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கள்ளச்சாராய வியாபாரி, சாராயம் விற்றுக்கிட்டு இருந்த ஒரு நாதாரி, அவனை எம்எல்ஏ ஆக்கி, மினிஸ்டர் ஆக்கி, இதுலேயே தெரிஞ்சிருக்கும் எம்ஜிஆருடைய புத்தி எங்கே இருக்குன்னு. அவருக்கு விசுவாசமான ஆட்கள் இருந்தால் தூக்கி வச்சுப்பாரு. அந்த நாய் எம்எல்ஏயும் ஆக முடியும், மந்திரியும் ஆக முடியும், அதுக்கு அடுத்தது கல்வி தந்தையும் ஆக முடியும். அந்த கர்மம் தான், அதனுடைய மருமகன் தான் இன்னைக்கு வில்சன்னு சட்டசபையில் ஐ எம் பார்ன் கிறிஸ்டியன்னு பேசினார். என்னுடைய கேள்வி என்னன்னா, நீ பார்ன் கிறிஸ்டியனா இருந்தா என்ன, பார்ன் பிக்கா இருந்தா என்ன? சட்டசபைக்கு எல்லா மக்களும் ஓட்டு போட்டு அவங்களுக்கு சேவை பண்றதுக்கு அங்க போய் அவங்களுக்கோசரம் பேசுறதுக்கு தான் உன்னை அனுப்பிச்சது. அங்க விட்டுட்டு நான் கிறிஸ்டியனு, தமிழ் மொழி ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசுறது எவ்வளோ ஒரு கிறுக்குத்தனம், முட்டாள்தனமா தோணல? இதுக்கு முதல்வர் விஜயும் வாயை திறக்காம உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னொன்று நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இல்லைன்னாலும் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் கிறிஸ்டியன் லாபி அதிகரிக்கும் தமிழ்நாட்டில். இதை நீங்கள் திமுக ஆரம்பித்த போது பார்த்தீங்கன்னாலே, இன்னைக்கு கூகுள் போட்டு பாருங்க, பேரறிஞர் அண்ணான்னு சொல்லக்கூடிய ஒருத்தனும், அதுக்கடுத்து கலைஞரும் போய் போப்பை பார்த்துட்டு வந்திருப்பானுங்க. இவனுங்க அரசியல் நடத்தினதே இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் கொடுத்த காசுல தான். இதை நீங்கள் கூகுள் பண்ணியே பார்த்துக்கலாம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சமாவது அரசியலில் கற்றுக்கிடுங்க, இந்த மாதிரி ஆட்களை வெளியே தள்ளுங்க, நல்ல மனுஷனுக்கு ஓட்டு போடுங்க. ஜெய் ஹிந்த்.